அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அடைக்கலத்தாயின் திருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புனித அடைக்கலத்தாய் நமது இல்லங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும், எல்லா வளங்களையும் நமக்கு தரட்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நான் 2011ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு எனது முதல் பங்கு ஏலாக்குறிச்சி தான். இங்கே தான் முதல் வருடம் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அந்த வருடம் முடிந்த பிறகு இப்பொழுதுதான் இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனக்கு. நான் அப்பொழுது பார்த்த ஏலாக்குறிச்சிக்கும் இப்பொழுது பார்க்கும் இந்த ஏலாக்குறிச்சிக்கும் அபாரமான வளர்ச்சி, கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. நான் இங்கு வந்து நின்று ஆலயத்தை பார்த்தபோது உண்மையிலுமே மன நிறைவோடு சொல்லுகிறேன், மெய் சிலிர்த்து போனேன். அவ்வளவு அபாரமான வளர்ச்சி. அருத்தந்தை தங்கசாமி அவர் பெயருக்கு ஏற்றார்போல் அவர் எங்கு சென்றாலும் அந்த ஆலயத்தை தங்கமாக ஜொலிக்க வைத்து விடுவார். அது உண்மை, கண்கூடாக எல்லா இடத்திலுமே நான் பார்த்திருக்கின்றோம். எனது ஊர் மைக்கேல்பட்டி, அங்கு ஆலயத்தை புதுப்பித்தார். அடுத்து வடுகர்பேட்டை, பூண்டி, அடுத்து இங்கு எல்லா இடங்களிலும் தங்கமாக ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆலயத்தை. ஆகவே நாம் எல்லோருமே நமது கரங்களை தட்டி அருத்தந்தை பங்கு அடுத்ததாக அவரோடு ஒத்துழைத்து கொண்டிருக்கின்ற நமது உதவி பங்கு தந்தை அன்பு தம்பி அருள் பிரான்சிஸ் மிகவும் சுறுசுறுப்போடு மிக அழகாக நேர்த்தியாக எல்லா வேலைகளையும் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள்கிட்ட சாதாரண ஒரு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப சாதாரண கேள்வி தான். கேட்கலாமா வேணாமா? ரொம்ப நேரம்லாம் பிரசங்கம் வைக்கப்பட்ட பயப்படாது, கொஞ்ச நேரம். உலகில் நாகரீகம் எப்பொழுது தோன்றியது? இதுதான் கேள்வி. உலகில் நாகரீகம் எப்பொழுது தோன்றியது? இதெல்லாம் ஒரு கேள்வியா ஃபாதர்? நீங்கள் சீக்கிரமே பிரசங்கத்தை முடிச்சா கொஞ்சம் நாகரீகமாக இருக்கும் ஃபாதர். எப்போ நாகரீகம் தோன்றியது? சக்கரத்தை கண்டுபிடித்த போது நாகரிகம் தோன்றியது. அப்புறம் வேற ஆற்றங்கரையிலே நாகரிகம் தோன்றியது, அதுவும் கிடையாது. வேற என்ன? பதிலை காணோம். நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட போது நாகரிகம், அதுவும் கிடையாது. வேற எப்பதான் நாகரிகம் தோன்றியது? அன்புக்குரியவர்களே, மார்கரெட் மீட் என்ற மானுடவியல் அறிஞர் சொல்லுவார், மிக அழகான விளக்கம். மார்கரெட் மீட் என்ற மானுடவியல் அறிஞர் மிக அழகான விளக்கத்தை சொல்லுகிறார். என்ன விளக்கம் என்றால், இந்த மனிதன் விலங்குகளாக இருந்த சமயத்திலே, நாம் எல்லாருமே விலங்குகளாக இருந்த சமயத்திலே, ஏதாவது ஒரு விலங்கு காலோ கையோ அடிபட்டு, முன்னங்காலோ பின்னங்காலோ அடிபட்டு நோயிற்று கிடந்தால், நோயிற்று கிடக்கும் போது எந்த விலங்கும் அதற்கு உதவி செய்யாது, அப்படித்தானே? அது மற்ற விலங்குக்கு இரையாக தான் முடியும். ஒரு விலங்கு அடிபட்டு கிடந்தால், நொண்டியா போயிடுச்சுன்னா, கால் உடைந்தோ அல்லது முன்னங்கால் உடைந்தோ, அது வேறு எங்கும் உணவு தேட முடியாது. ஏன்னா தண்ணிக்கே 10-15 கிலோமீட்டர் ஓடணும், இறை தேடி ஒரு 20 கிலோமீட்டர் ஆச்சும் பயணப்படணும். ஆக அங்கு அதற்கு உணவு என்பது கிடைப்பது என்பது மிக மிக கடினம். ஒரு விலங்கு அடிபட்டு கிடந்தால் அதற்கு உணவே கிடைக்காது, வாய்ப்பே கிடைக்காது. மற்ற விலங்குக்கு அது உணவாக தான் முடியும். மற்ற விலங்கு அடிபட்ட விலங்கை அடித்து சாப்பிட்ரும். இதுதான் நியதி. எந்த விலங்கு, அடிபட்டு கிடந்த விலங்கு நீண்ட நாள் உயிர் பிழைத்ததோ, அடிபட்ட கிடந்த விலங்கு காலோ முன்னங்காலோ உடைந்து அடிபட்டு கிடந்த விலங்கு நீண்ட நாள் உயிர் பிழைத்ததோ, அப்பொழுது நாகரிகம் தோன்றியது. அப்படின்னா நீண்ட நாள் உயிர் பிழைத்திருக்கும் என்றால் வேறொரு விலங்கு அதற்கு உதவி செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான், எப்பொழுது மற்ற விலங்கு அடிப்பட்ட விலங்குக்கு உதவி செய்ய ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் உலகிலே நாகரிகம் தோன்றியது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இன்றைய தலைப்பு மிக அழகான தலைப்பு, மரியா பக்தி நிறைந்த அன்னை. நாம் விவிலியத்திலே பார்க்கலாம், மரியாவின் புகழ்ச்சி பாடல் தவிர அவர் வேறு எங்கும் ஜெபித்ததாக எந்த குறிப்பும் இல்லை. மரியாவின் புகழ்ச்சி பாடல், எந்த நான்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, இந்த புகழ்ச்சி பாடலை தவிர வேறு எங்கும் இறைவனை பக்தியாக புகழ்ந்த எந்த வசனங்களும் இடம்பெறவே இல்லை. வேறு எப்படி அவர் பக்தியாக இருந்தார், எப்படி ஜெபித்தார், எப்படி இறைவனை புகழ்ந்தார்? தனது வாழ்க்கையிலே 3 வழிகளிலே
இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார், இறைவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், இறைவன் பால் பக்தியாக இருந்து கொண்டே இருக்கிறார். முதல் நிகழ்வு, அன்னை மரியா தனி மனித உதவியை செய்ய ஆரம்பிக்கிறார். யாருக்கு செய்ய ஆரம்பிக்கிறார்? எலிசபெத் அம்மாளுக்கு. ஏறக்குறை 80 மைல் தூரம், மரியா இருந்த இடத்திற்கும் எலிசபெத் அம்மாள் இருந்த இடத்திற்கும் 80 மைல் தூரம். இவரும் கர்ப்பமாகி இருக்கிறார், எலிசபெத் அம்மாளும் கர்ப்பமாகி இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் எந்த வாகனமும் கிடையாது, நடந்தேதான் செல்ல வேண்டும். இவரும் கர்ப்பமாக இருந்து கொண்டு தனது கருவை பற்றி கவலைப்படாமல் 80 மைல் தூரம் நடந்து சென்று ஒரு தனி மனுஷிக்கு, எலிசபெத் அம்மாளுக்கு எல்லா உதவிகளையும், உடல் ரீதியான உதவிகளை செய்கிறார். முதல் உதவி உடல் ரீதியான உதவிகளை செய்கிறார். துணி துவைச்சு தருது, வீடு பெருக்கிறது, சமைக்கிறது, இது போன்ற உடல் ரீதியான உதவியை தானும் பேறுகாலத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது. எலிசபெத் அம்மாள் தேவைகளை இருக்கிறார், அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தனி மனித உதவியை செய்கிறார். அது உடல் ரீதியான உதவி. இந்த உதவி எங்கு அவரை அழைத்து செல்லுகிறது? ஒரு சமுதாயத்திற்கான உதவிக்கு அழைத்து செல்லுகிறது. எங்கே அழைத்து செல்லுது? காணா ஒரு திருமணம் என்ற நற்செய்தி மிக அழகாக வாசிக்க கேட்டோம். ஒரு சமுதாயத்திற்கான உதவி திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. உடனடியாக அதை குறிப்பால் உணர்ந்து, எல்லாருமே மாப்பிள்ளை விட்டு பொண்ணு வீடும் வெல்ல சொல்ல முடியாத வெக்கத்திலே இருந்திருப்பார்கள். அதை உளவில் ரீதியாக உணர்ந்து அந்த மக்களுக்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், எந்தவித அவமானமும் படாமல் அந்த குடும்பத்தை காக்கிறார். மிக அழகாக இயேசுவிடம் சொல்லி, இங்க பைபிள்ல நம்ம டீசெண்டா படிக்கிறோம், நான் சொல்றேன் செய்டா அப்படிதான் சொல்லியிருப்பார். எனது நேரம் வரவில்லை என்று சொல்லி இருக்கிறார் இயேசு, நான் சொல்றேன் செய்டா அப்படின்ற கண்டிப்போடு தான் சொல்லி இருப்பார். ஏன் அந்த சமுதாயத்திற்கு அந்த திருமணத்திலே அவர் உதவி செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, காணாவூர் திருமணம் என்பது நமது தமிழகத்திலே, நமது இந்தியாவிலே நடப்பது போல திருமணம் நடக்காது. அங்கு 5 நாள் அல்லது 6 நாள் திருமண நிகழ்வுகள் நடக்கும். எங்க ஒரே நாளில் தாலி கட்டி சாப்பிட்டு ஒரே நாளில் முடிச்சிடும். ஆனால் காணாவூர் திருமணம் யூத சமுதாயத்திலே பொதுவாக இயேசு வாழ்ந்த காலத்திலே 6 நாட்கள் அல்லது 5 நாட்கள் அந்த திருமண நிகழ்வுகள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும். முதல் நாள் திருமண நிகழ்வு நம்ம ஊரில் இது மாதிரி 5 நாள் வச்சுருந்தோம்னா, நம்ம திருமணத்தை 5 நாள் வச்சுருந்தோம்னா, முதல் நாள் யாரை அழைப்போம்? சாப்பாட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறது யாரெல்லாம் அழைப்போம்? நமக்கு வேண்டப்பட்டவர்கள், மிக நெருக்கமானவர்கள், சமுதாயத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள், அவர்களை மட்டும்தான் அழைப்போம். 2வது நாள் கொஞ்சம் தூரத்து சொந்தம், தூரத்து நண்பர்கள், அப்படி அழைப்போம். 3வது நாள் அதை விட தூரத்து சொந்தம், தெருவில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க. 4வது நாள் சமுதாயத்திலே மிகவும் மதிக்கப்படாத மனிதர்கள், அப்படி அழைப்போம். 5வது நாள் ஏழைபாளைகளை கூப்பிடுவோம், ரோட்டில் இருக்க பிச்சைக்காரங்களை கூப்பிடுவோம். அதுதான் செய்வோம், அப்படித்தானே? அதே போல்தான் யூத சமுதாயத்திலும் முதல் நாள் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், நெருங்கிய உறவுகள், அவர்களை அழைப்பார்கள். போக போக ஒவ்வொரு நாளும் குறைய 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 கடைசி நாள் ஏழைகள், எளியவர்கள், சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்ட மக்கள், இவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளிப்பார்கள். முதல் நாள் நெருங்கிய சொந்தத்துக்கு எப்படிப்பட்ட உணவை கொடுப்போம்? நல்ல தரமான பிரியாணி. 2வது நாள் கறி சோறு, இது போல. 3வது நாள் சாம்பார் சாதம். கடைசி நாள் சாதாரண ஒரு கூட்டு, ஒரு ரசம், ஒரு சாம்பார், அப்படிதான் வச்சிருப்போம். அதே போல யூத சமுதாயத்திலும் இயேசு வாழ்ந்த காலத்திலே முதல் நாள் 2வது நாளெல்லாம் தரமான திராட்சை ரசம் பரிமாறப்படும். கடைசி நாள் இந்த ஏழைபாளைகளுக்கு, எளியவர்களுக்கு, புறம் தள்ளப்பட்ட மக்களுக்கு மிக தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவார்கள். மாதா இயேசுவை புதுமை செய்ய தூண்டியது எந்த நாள் என்றால், இந்த ஏழைகள் உணவுக்கு வரும்போது ரசம் தீர்ந்து விடுகிறது, அந்த நாளில் தான் இந்த புதுமை செய்யப்பட்டதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார். ஆக முதல் உதவி தனி மனித உதவி, அது உடல் ரீதியான உதவி. எலிசபெத் அம்மாள் ஒரு சாதாரண மனுஷி, அவருக்கு உதவி செய்கிறார். அடுத்து 2வது உதவி சமுதாயத்திற்கான உதவி, அது உளவியல் ரீதியான உதவி. அந்த உதவி யாருக்காக செய்கிறார் என்றால் ஏழை எளியவர்களுக்காக. அடுத்து 3வது உதவி எங்கே செய்கிறார் என்றால், இறுதியில் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே புனித அருளப்பரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். அது முதலாக இன்று வரை
உலக மக்கள் எல்லோருக்குமே தாயாக இருந்து ஆன்மீக ரீதியான உதவியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் உதவி தனி மனித உதவி, அது உடல் ரீதியான உதவி. இரண்டாவது உளவியல் ரீதியான உதவி, ஒரு சமுதாயத்திற்கான உதவி. மூன்றாவது உதவி ஆன்மீக ரீதியான உதவி, ஒட்டுமொத்த உலகத்திற்கான உதவி. இந்த மூன்று வழிகளிலுமே அவர் பக்தியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பக்தி என்பது ஆலயத்திலே அமர்ந்து ஜெபித்தால் அது பக்தி கிடையாது. அந்த பக்தி வெளியிலே செயலாக்கம் பெற வேண்டும். அந்த பக்தி நாம் வாழ்கின்ற வீடுகளிலே, வீதிகளிலே, நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே வாழப்பட வேண்டும். அதுதான் பக்தி. ஒருவேளை அங்கு வாழப்படாமல் எங்க ஆலயத்தில் மட்டும் ஜெபித்துக் கொண்டிருந்தால் அது வெற்று பக்தியாக, வீணான ஜபமாக தான் கருதப்படும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா தனது பக்தி என்ற வாழ்வை, ஜப வாழ்வை தனது செயல் மூலமாக மூன்று வழியிலே இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறார். முக்கியமாக எளியவர்களுக்கு, வாழ வழி இல்லாமல் தவிப்பவர்களுக்கு தான் அவரது உதவியை அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே அப்படிப்பட்ட பக்தி நிறைந்தவர்களாக தான் வாழ வேண்டும். ஏதோ ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து விட்டு நான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே அர்த்தமே கிடையாது. அது வெளியிலே நாம் அடுத்தவருக்கு உதவி செய்வதன் மூலமாக தான் நமது ஜெபம் உண்மையான ஜெபமாக மாற்றப்படும். நாம் உண்மையுள்ள பக்தியுள்ள மனிதராக மாற்றப்படுவோம். ஒருவேளை ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து விட்டு வெளியிலே நாம் சென்று நமது சுயநலத்தோடு இருந்தால் நிச்சயமாக அது பக்தியான வாழ்வாக, ஜப வாழ்வாக, கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கவே முடியாது. அன்புக்குரிய ஒரு சிறிய நிகழ்வு. நான் 2014ஆம் ஆண்டு கும்பகோணம் மறை மாவட்டத்திலே இளைஞர் பணிக்குழுவிலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது, அந்த சமயத்திலே சென்னை, கடலூர் போன்ற பகுதியிலே பெரு வெள்ளம் வந்தது. மிகப்பெரிய மழை, பெரும் வெள்ளம் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். எப்பொழுதெல்லாம் இதுபோல பாதிப்பு வருகிறதோ மறை மாவட்டத்திலிருந்து இளைஞர் பணிக்குழுவிலும் நிவாரண பணிகளை நிறைவே மேற்கொள்வோம். அந்த முறை ஒரு 6 தடவை சென்னை, விழுப்புரம், கடலூர் பகுதியிலே நிவாரண பணிகளை மேற்கொண்டோம். 6வது முறை இறுதி முறையாக வழக்கமாக சென்னை, கடலூர் பகுதியில் தான் எல்லா நிவாரண பணியும் போய் சேர்ந்தது. நாங்கள் விழுப்புரத்திலே இருளர் இனப்பகுதி, இருளர் மக்கள் வாழும் பகுதி ஒரு பகுதி இருக்கிறது. ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் இருளர் இன மக்களை காட்டியிருப்பார்கள். அது விழுப்புரம். அந்த விழுப்புரத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்ய சென்றோம். அங்கே போய் பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு லாரி முழுவதுமாக நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு, துணி எல்லாமே எடுத்துக்கொண்டு சென்று விட்டோம். சென்று அங்கே போய் கண்கூடாக பார்த்த பிறகுதான் தெரிகிறது, அவங்க வீடெல்லாம் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். அவங்க குனிஞ்சு தான் உள்ளே போக முடியும், நிமிர்ந்து போகவே முடியாது. அந்த வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க பார்த்துருக்கலாம், சின்னவங்க யாருமே பார்த்துருக்க முடியாது. குனிஞ்சு தான் போகணும். அந்த குனிஞ்சு போகிற இடத்துல ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் தண்ணி, வீடு முழுக்க தண்ணியாக நிற்கிறது. ஒரு பழைய மண்டபம் ஒன்று பக்கத்தில் இருக்கிறது. எல்லோருமே அங்குதான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் சென்று எல்லோருக்குமே நிவாரணப் பொருட்களை பிரித்து கொடுத்து கொண்டே இருந்தோம். அந்த மக்களிலிருந்து ஒரு பையன், ஒரு சின்ன பையன், பெயர் கண்ணன் என்று நினைக்கிறேன். அந்த கண்ணன் என்ற ஒரு 5வது வகுப்பு படிப்பான், அவ்வளோதான், 5th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். அவன் எங்களோடு சேர்ந்து மிக சிறப்பாக, சுறுசுறுப்பாக எங்களோடு சேர்ந்து பொருட்களை எல்லாம் அடுத்தவருக்கு கொடுத்து கொண்டிருந்தான், எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான். எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. நிறைய உதவிகளை செய்து கொண்டு இருந்துதான். அந்த சமயத்திலே எல்லா பொருட்களையும் கொடுத்தாயிற்று. எல்லா சிறுவர் சிறுமிகளுக்கும் ஆளுக்கு 3 ட்ரெஸ் செட்டு கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்தாச்சு. மீதி ஒரு 5-6 செட்டு துணி இருந்தது. புது துணி எல்லாமே, எதுவும் பழைய துணியெல்லாம் கிடையாது, எல்லாமே புதிதாக வாங்கி அதில் 3 செட்டு ஆண்கள் சிறுவர்கள் போடுகின்ற துணிமணி இருந்தது. அவனுக்கு கொடுக்கலான்னு கூப்பிட்டு, கண்ணன் இங்கே வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன சாருண்ணா, என்ன ஃபாதர்லாம் தெரியாது அவனுக்கு. என்ன சாருன்னு வந்து நின்னா, அவன்கிட்ட அந்த 3 துணியும் கொடுத்து நீ வச்சுக்கடா அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே அவனுக்கு கொடுத்தாயிற்று, அவனுக்குரிய ட்ரெஸ்ஸை கொடுத்தாச்சு. அவன் ரொம்ப ஆக்டிவாக இருந்தான், நமக்கு பெரிய உதவியெல்லாம் செஞ்சான்ட்டு அவனுக்கு மீண்டும் ஒரு 3 துணிமணிகளை கொடுக்குறோம். வேண்டாம் சார் அப்படின்னா. ஏண்டா தம்பி, இந்த ட்ரெஸ் கலர் உனக்கு பிடிக்கலையா, இல்லை சைஸ் சரியா இல்லையா, வச்சுக்கடா நீ அப்படின்னு சொல்கிறோம். வேண்டாம் சார். ஏண்டா தம்பி, என்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னொரு சிறுவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னான். 5வது படிக்கின்ற பையன், ரொம்பலாம் கிடையாது, 5th படிக்கிற பையன். என்னை போன்ற பாதிக்கப்பட்ட வேறொரு சிறுவனுக்கு கொடுங்கள். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வாங்கி இருப்பேன்.
நிச்சயமாக வாங்கியிருப்பேன். 5ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுவனுக்கு தான் தேவையில் இருக்கும் போதும் அடுத்தவர் தேவையை உணரும் அந்த நிலைதான் உண்மையான பக்தி. அடுத்தவர் தேவையை, நமக்கு தேவை இருந்தாலும் அடுத்தவர் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு ஏதேனும் செய்ய முயற்சி செய்வதுதான் உண்மையான ஜெபம். அதை தான் அன்னை மரியா தனது வாழ்க்கை முழுவதுமாக இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறார். அவரின் பிள்ளைகளாக நாம் இங்கு கூட இருக்கின்றோம். அவரை போல வெற்று ஜெபமாக அல்லாமல், வெற்று பக்தி வாழ்க்கையாக அல்லாமல், நமது செயலால் முக்கியமாக சமுதாயத்திலே யார் யாரெல்லாம் தேவைகள் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எளிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நமது உதவியை செய்து அப்படிப்பட்ட பக்தி வாழ்வை வாழ தொடரும் திருப்பலியிலே மன்றாடும்.